உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல்வாதிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான படம் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் மர்மமாக உயிரிழந்த நபர் போலீசார் தீவிர விசாரணை. சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டது, அதிரடி உத்தரவு. கூர்மையான ஆயுதத்தால் குத்திய இளைஞர் கொடூரமாக கொலை. நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு வெளியான அறிவிப்பு. நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. கரக்கட்டாவிடம் பெற்ற பெருந்தொகை பணம் விசாரணையில் சிக்கப்போகும் ரணிலின் சகா. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் பாரியளவிலான லஞ்சம் மற்றும் ஊழலை அமலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசியல்வாதிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் உயர் அரசு பதவிகளில் உள்ளவர்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் லஞ்ச வழக்குகள் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்கவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் உட்பட சில குழுக்களால் பெரியளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் செய்யப்படுவதாக சமூக மட்டத்தில் விவாதங்கள் கிளம்பியுள்ளன. இருப்பினும் தனிநபர்கள் அது குறித்து முறைப்பாடு செய்ய பயப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் லஞ்சம் ஊழல் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்துபவர்கள் மற்றும் சாட்சியமளிப்பவர்களை பாதுகாக்க ஆணையம் ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று ஆணையத்தின் மூத்த விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் சாட்சி ஒருவர் இருந்தால் அவர் நாட்டுக்கு திரும்பும் போது தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் குறித்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் அண்மை காலமாக தண்ணீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த பொசன் பண்டிகை மற்றும் விடுமுறை காலப்பகுதியில் ஆறுகள், நீர்த்தேக்கங்கள், நீர்வீழ்ச்சிகள் உள்ளிட்ட ஏனைய நீர்நிலைகளுக்கு குளிப்பதற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் செல்லும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும் என்று போலீஸ் தலைமையகம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொசன் பண்டிகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் குறித்து சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். தற்போது நிலவும் காலநிலை மாற்றங்கள், விடுமுறை சூழல் காரணமாக தண்ணீர் சார்ந்த விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்புகள் முன்னெப்போதையும் விட கணிசமாக அதிகரித்துள்ளன. எமது உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களின்படி நடப்பு 2026 ஆண்டில் இதுவரையான சில மாத கால பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் சுமார் 75 பேர் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக தமது உயிர்களை இழந்துள்ளனர். இந்த துயர நிலைமை மேலும் தொடராமல் தடுப்பது ஒவ்வொரு குடிமகனினதும் பொறுப்பாகும். இந்த நீண்ட விடுமுறை காலத்தில் புனித இடங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் வருகை தரும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவசர விபத்துகளின் போது உதவுவதற்காகவும் நாடு முழுவதும் உள்ள பிரதான நீர்நிலைகளை மையப்படுத்தி போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் விசேட கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது நாடு முழுவதிலும் உள்ள 48 போலீஸ் பிரிவுகளில் சுமார் 31 பிரிவுகளைச் சேர்ந்த ஆபத்தான நீர்நிலை பகுதிகளில் இந்த விசேட உயிர்காக்கும் குழுக்கள் முழு நேரமாக இயங்கி வருகின்றன. பொதுமக்கள் தங்களின் குடும்பத்தினருடன் நீர்நிலைகள் மற்றும் அறிமுகம் இல்லாத வினோத இடங்களுக்கு செல்லும் போது அங்குள்ள ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்ந்து போலீசாரால் வீழ்த்தப்பட்டுள்ள பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகில் அபாயகரமான பகுதி என குறிப்பிடப்பட்டு வைக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பலகைகளின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்து அத்தகைய பகுதிகளுக்குள் இறங்குவதையோ அல்லது குளிப்பதையோ முற்றிலும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தங்களது முதியோர் உதவித்தொகையை இழந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த முதியவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்காக சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளன. அதன்படி ஒரு மூத்த குடிமகன் தேசிய அடையாள அட்டை இல்லாததால்
தனது முதியோர் உதவித் தொகையை இழந்திருந்தால் கிராம அலுவலர், சமூக மேம்பாட்டு அலுவலர் அல்லது முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு அலுவலரை சந்திக்குமாறு தேசிய முதியோர் செயலகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய முதியோர் செயலகம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித் தொகையை வழங்குகின்றது. தற்போதைய அரசாங்கம் 3000 ரூபாவாக இருந்த இந்த உதவித் தொகையை 5000 ரூபாவாக உயர்த்தவும், உதவித்தொகை பெற தகுதியுள்ளவர்களின் எண்ணிக்கையை 1 மில்லியனாக அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளது. கொழும்பு சகஸ்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்ககபத்த பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் ஆணொருவரின் சடலம் மிதந்து கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று சகஸ்புர போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இவ்வாறு உயிரிழந்தவர் சுமார் 55 வயது, மதிக்கத்துக்கு 5 அடி 4 அங்குலம் உயரமுடைய நரைத்த தலைமுடியை கொண்ட ஒருவர் எனவும், அவர் இறக்கும் போது கருப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற காட் சட்டை அணிந்திருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து போக்குவரத்து பிரிவு மற்றும் அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர இதனை தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 1292 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துக்களினால் 1357 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே காலப்பகுதியில் 2512 பாரதூரமான விபத்துகளும் 5059 சிறிய விபத்துகளும் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 467 பாதசாரிகளும் 465 உந்துருளி செலுத்துனர்களும் அடங்குவதாக போலீஸ் தரவுகள் தெரிவித்துள்ளன. அதிவேகமாக வாகனங்களை செலுத்துதல், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவையே வீதி விபத்துகள் அதிகரிப்பதற்கான பிரதான காரணங்கள் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பந்தோட்டை வீரகட்டிய பகுதியில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் கங்குருகெபேலவை சேர்ந்த 30 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மெதமுலன பகுதியைச் சேர்ந்த 29 வயது சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தனிப்பட்ட தகராறு ஒன்று முற்றியதன் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மோதலின் போது சந்தேக நபரின் தாயாரும் காயமடைந்து பேரகட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளது. பொசன் போயா தினத்தை முன்னிட்டு மதுபானம் மூடப்படும் நாட்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மதுவரி திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த மாதம் 30ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்படும். வடமத்திய மாகாணத்தின் மிகுந்தலை, மதவாச்சி மற்றும் மகாவிளாச்சி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குள் அமைந்துள்ள அனைத்து மதுபான கடைகளும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். அரச பொசன் கொண்டாட்டங்களுடன் இணைந்து பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொசன் வாரத்திற்கு அமைவாக இந்த நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. விதிமுறை மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 1913 என்ற அவசர இலக்கத்தினூடாக அதன் செயல்பாட்டு மையத்திற்கு 24 மணி நேரமும் தெரிவிக்கலாம் என்று மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் அனுமதி பத்திரம் பெற்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதோடு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து மதுவரி அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவிய திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருமளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான நதுன் சிந்தக விக்ரமரத்ன என்ற கரகட்டாவின் கொலையை தடுக்கவும் அவரது தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கவும் அவரை பூசா சிறைச்சாலையிலிருந்து ஒரு வழக்கமான சிறைக்கு மாற்றவும் பெறப்பட்ட 12 கோடி லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தின் விவரங்களை லஞ்ச ஆணைக்குழு நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியாகவும் தேசிய பாதுகாப்பான சிரேஷ்ட ஆலோசகராகவும் பணியாற்றிய சாகல ரட்நாயக் உட்பட நாட்டின் உயர்மட்ட அரசியல்வாதிகள், அமைச்சு அதிகாரிகள் மற்றும் சிரேஷ்ட காவல்துறை தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஆணைக்குழுவால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளின்படி இந்த சம்பவத்தின் முக்கிய சாட்சிகளில் ஒருவரான ஹெரத் முதியன் செலகி கொனரஸ் கேதர நிர்மாண இந்திரஜித் பண்டார என்ற ஹெர்பி அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த பெரியளவிலான ஊழல் செயல்முறை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் முன்னாள் நீதியமைச்சர் விஜிதா ராஜபக்சவின் மகனான ரகித நிர்மல ராஜபக்ச மற்றும் சரித் அபேசிங் ஆகிய சந்தேக நபர்கள் துபாயில் தன்னை சந்தித்து கரகட்டாவின் மனைவியுடன் இந்த லஞ்ச திட்டத்தை தீட்டியதை அந்த சாட்சி விவரித்துள்ளார். காவல்துறை காவலில் வைத்துக் கொள்ளப்பட்ட மாகதர மதுஷ் என்பவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை நினைவூட்டி கரகட்டாவின் மனைவி சந்தேக நபர்கள் மிரட்டியதோடு இந்த பணத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர். சாட்சியின் வாக்குமூலத்தின்படி கரகட்டாவின் உயிருக்கு உத்தரவாதம் அளிப்பதற்காக அப்போதைய காவல்துறை தலைவர் தேசப்பந்து தென்னகோனுக்கு 500 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று சந்தேக நபர்கள் கரகட்டாவின் மனைவியிடம் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 3 மாதங்களுக்குள் கரகட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்குவதற்காக அப்போதைய ஜனாதிபதியின் செயலாளர் சமநக்க நாயக்கவுக்கு மேலும் 500 மில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த பணம் அவருக்கு நேரடியாக கிடைக்காது என்பதால் சாகல ரட்நாயக்கு மூலம் இவ்விடயம் வேறு ஒரு வழியில் கையாளப்படும் என்றும் அவர்கள் கரகட்டாவிடம் மனைவியிடம் விளக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. லஞ்ச ஆணைக்குழுவால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.